ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் எப்படி ஓப்பன் பண்ணுறது ரோ காலம் செல்லாம் என்னென்னு பார்த்தோம். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ டேட்டா என்ட்ரு பண்ணுறது பார்க்கலாம். இப்போ செல்லை கிளிக் பண்ணுங்க, நேம்னு டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் செல்ல ஏஜ்னு கொடுத்துக்கலாம். இன்னொரு செல்ல டேட்டுன்னு கொடுத்துக்கலாம். இந்த நேம் ஏஜ் டேட்டில் ஏதாவது ஒரு என்ட்ரி கொடுத்துக்கலாம். சூர்யா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு என்ட்ரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காலமுக்கு போகணும்னா டேப் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் காலமுக்கு போகும். நெக்ஸ்ட் ரோக்கு வரணும்னா என்டர் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ரோக்கு வரும். கீபோர்டில் Ctrl+S ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது சேவஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்க. ஃபைல் நேம் டைப் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் .xls. எக்ஸுங்கிறது எக்ஸலோட எக்ஸ்டென்ஷன். இப்போ சேவை கிளிக் பண்ணுங்க. செகண்ட் மெத்தட், ஃபைல் டேபை கிளிக் பண்ணுங்க, சேவை செலக்ட் பண்ணுங்க. சேவஸ்னா என்னன்னா, ஒரு ஃபைலை வேற பேர், வேற லொக்கேஷன் இல்லைன்னா வேற ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ண யூஸ் பண்ணுவோம். இது ஒரிஜினல் ஃபைலை மாற்றாம அதோட ஒரு புது காப்பியை கிரியேட் பண்ணும். ஃபார்மேட்டிங்னா ஒர்க் ஷீட்டை அட்ராக்டிவாக மாற்றுறது. செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். ஹோம் டேப்பில் ஃபாண்ட் சைஸ் இருக்கும். என்ன சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை போல்ட் பண்ணிக்கலாம். Ctrl+B ப்ரெஸ் பண்ணால் போல்ட் ஆயிடும். இப்போ அதை இட்டாலிக்காக மாற்றணும்னா Ctrl+I செலக்ட் பண்ணால் இப்போ டெக்ஸ்ட் ஸ்லைட்லி ஸ்லாண்ட் ஆகும். இப்போ அதை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு Ctrl+U ப்ரெஸ் பண்ணணும். டெக்ஸ்டில் கீழே லைன் வரும். இதை அண்டர்லைன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் கலர் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க. ஹோமில் ஃபாண்ட் கலர் இருக்கும். கலரை சூஸ் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆகும். செல்லை எப்படி கலர் ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். செல்லை செலக்ட் பண்ணுங்க. ஃபில் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கலர் செலக்ட் பண்ணுங்க. wrap டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். லாங் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணும்போது மல்டிபிள் லைன்ஸில் டிஸ்பிளே பண்ணும். இந்த மல்டிபிள் லைன்ஸில் வர வேண்டாம்னா மேலே டபுள் ஹெட் ஆரோ வரும். அதை ட்ராக் பண்ணால் சிங்கிள் செல்லாவே வரும். பட் மற்ற காலமோட வித்தை விட இந்த காலம் வித் அதிகமாக இருக்கும். இப்போ wrap டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஹோமில் wrap டெக்ஸ்ட்னு இருக்கும். இதான் wrap டெக்ஸ்ட். இப்போ நீங்க பார்க்கலாம், மற்ற ரோவோட ஹைட்டை விட இந்த ரோவோட ஹைட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்படி வேண்டாம்னா முன்னாடி இருக்கிற 2 செல்லை செலக்ட் பண்ணி மெர்ஜன் சென்டர் கொடுக்கலாம். இதுதான் மெர்ஜன் சென்டர். இது வேண்டான்னு நினைச்சா மெர்ஜன் சென்டரை எடுத்துட்டா பழையபடி வந்துடும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ப்ளஸ் ஆரோ மார்க் இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை நான் ட்ராக் பண்ணேன்னா இந்த 4 ஹெட்டட் ஆரோ வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் இந்த செல்லை மூவ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த செல்லை எங்கேனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த செல்லில் இப்படி கார்னரில் ஒரு ப்ளஸ் மார்க் வரும். இந்த ப்ளஸ் மார்க்கில் நம்ம ட்ராக் பண்ணால் இது காப்பி செல்ஸ் ஆகும். இப்போ சீரியல் நம்பர்லாம் நம்ம ஃபில் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் மார்க்கை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷனில் ஃபில் சீரீஸ்னு கொடுத்தா இந்த சீரீஸ் ஃபில் ஆகிடும். இதை நம்ம மேலே எங்கே இருந்தாலும் சைடில் எங்கேனாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு எங்கேனாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபில் சீரீஸ் பார்த்தோம். அதே மாதிரி மந்த்து, வீக்கெண்டு, டேட் கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ சீட்டை ஜூம் பண்ணணும்னா கீழே ஒரு ஸ்லைடர் இருக்கு. இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். இல்லைனா நீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸ்ல ஸ்க்ரோல் வீல அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இது ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாரோட வேலை என்னன்னா, செல்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டும். இப்போ ஒரு செல் எம்டினா எம்டின்னு காட்டும். இல்ல அந்த செல்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னா அல்லது டெக்ஸ்ட், நம்பர், கால்குலேஷன் என்ன இருந்தாலும் அப்படியே காட்டும். இப்போ காலம் இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் காலம்ஸ்னு கொடுத்தா காலம் இன்சர்ட் ஆகும். டெலிட் பண்ணணும்னா டெலிட் காலம்ஸ்னு கொடுக்கணும். இன்சர்ட் ரோஸ்னா ரோவை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ரோஸ்னு கொடுக்கணும். ரோ வேண்டாம்னா டெலிட் ரோஸ்னு கொடுக்கலாம். இப்போ இன்சர்ட் செல் பார்க்கலாம். 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல எந்த ஆப்ஷன் வேணுமோ கொடுத்தா செல்லை இன்சர்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் செல் ரைட்னா இந்த செல்லை இன்சர்ட் பண்ணி அதுல இருக்கிற வேல்யூவை ரைட்டுக்கு மூவ் பண்ணும். ஷிஃப்ட் செல்ஸ் டவுன்னா இங்க இருக்கிற வேல்யூவை கீழே டவுன் பண்ணி அங்க ஒரு செல்லை இன்சர்ட் பண்ணும். என்டையர் ரோனா அந்த செல்லுக்கு மேல ஒரு என்டையர் ரோ வந்து கிரியேட் பண்ணும். என்டையர் காலம்னா அந்த செல்லுக்கு முன்னாடி என்டையர் காலமை வந்து கிரியேட் பண்ணும்.